உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று மத்தேயு சுவிசேஷம் 16:18 சொல்லப்பட்டது போல 2013ஆம் ஆண்டு கர்த்தர் இந்த திருச்சபையை ஏற்படுத்தினார். இம்மட்டும் நடத்தின கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். எல்லோரும் எழுந்திருந்து கண்களை மூடி நன்றி செலுத்துகிறவர்களாய். ஹல்லேலூயா. மை சோதரிக்கிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம். நாளை எங்களுக்கு மனமகிழ்ச்சி நாளாய் கர்த்தர் தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 12 தொடக்க விழாவிலே ஆண்டவரை எங்களை அழைத்து கொண்டு வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 11 ஆண்டுகள் அப்பா நீர் நல்லபடியாய் நடத்தி கொடுத்து இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். அதற்காக கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூடையை முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவரை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. பாடுகிற பாடல்களையும் பாடுகிற பிள்ளைகளையும் துதி ஆராதனையும் ஆண்டவரே நீர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய பிரசனம் இந்த இடம் முழுவதும் அசைவாடும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தேவ ஆவியானவர் அசைவாடும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, முந்தி பலவானை கட்டி செபிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைக்கற்கள் உடைக்கப்படுவதாக, எல்லா தடைக்கற்கள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஜனங்களை துரிதப்படுத்தி கர்த்தர் நீர் அழைத்து வருவீராக. கர்த்தாவே, இதை விசேஷமாய் தேவ செய்திக்காய் செபிக்கிறோம். தாசரை மறைத்து தேவ ஆவியானவர் வந்திருக்கிற எங்களையும் இந்த பகுதி மக்களுக்கும் ஏற்ற மன்னாவை இந்த நாளிலே பொழிந்தருளும்படியாக சுபைக்கிறேன். ஆண்டவரே, புல்லின் மேல் இறங்குற பனித்தை எழுப்போல் ஆண்டவரே உடைய வசனம் ஆண்டவரே உடைய ஜனங்கள் மீது இறங்கும்படியாக சுபைக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் உட்கார்வோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை என்ற பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வமும் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வமும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே.
நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை இனிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே இனிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க 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 உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை தேடி வந்து மீட்டெடுத்து இந்த கனமான ஊழியத்தை கொடுத்து உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததாக சிறுவர்கள் வந்து இப்போது பாடப் போகிறார்கள். ஷைனி, அஸ்வதி, ரேச்சல்.
ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா நீ? பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா நீ? கூழாங்கல்லையா தாவீது கூழாங்கல்லை விட்டு எங்காரு? கூழா வந்தாரையா தாவீது கூழாங்கல்லை விட்டு செய்தாரு. உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும். உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரியவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவர்கள் வந்தா உன்னை கண்டா எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். வாலிப பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாய் பாடல்களை பாடுவார். சாரல், ஐஸ்வர்யா, ஸ்வேதா. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உந்தாய என்னை நீ கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உந்தாய என்னை நீ கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். ஏலலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏலலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். ஏலலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோர் எல்லாம் வீரை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீரை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தீர். ஏலலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். ஏலலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம் தயை என்னை நீ கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம் தயை என்னை நீ கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். ஏலலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா இருக்கிறார். இந்த 12 ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக கர்த்தர் நமக்கு தரப்போகிறார்.
முதலாவது 12 கோத்திர பிதாக்களை உண்டாக்கி இஸ்ரேல் தேசத்திலே இஸ்ரவேலை கர்த்தர் பலுகி பெருக செய்தார். ஆபிரகாமை ஒருவனாய் அழைத்து யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்து 12 கோத்திர பிதாக்களாக உண்டாக்கி அவர்கள் நிமித்தம் இஸ்ரவேலிலே தேசத்திலே ஜனங்களை கர்த்தர் பலுகி பெருக செய்தார். அடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழிய பாதையிலே 12 சீஷர்களை ஏற்படுத்தினார். தன்னுடைய சுவிசேஷத்தை ஊழியத்தை தேசமெங்கும் பரவச் செய்ய 12 அப்போஸ்தலர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவர்கள் மூலம் தேசமெங்கும் கிறிஸ்தவர்கள் பலுகி பெருகினார்கள். வசனம் விருத்தி அடைந்தது. அப்படியாய் இந்த 12 கூட்டத்தை ஆசீர்வதிக்க எல்லாம் நேர்த்தியை நடக்க சகோதரி பவுலின் அவர்கள் ஜெபிப்பார். கர்த்தாவே, இந்த 11 ஆண்டுகளை கடந்து அப்பா இந்த 12வது வருஷத்தை காணும்படியாய் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த ஊழியக்கார் குடும்பத்துக்கு நீர் பெரிய கிருபை கொடுத்திருக்கிற, சபை மக்களுக்கு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறப்பா. இந்த 11 ஆண்டுகளில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை கடுமையான பாதைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கடந்து இந்த 12வது ஆண்டை காணும்படியாய் ஆண்டவரே, சபை மக்களுக்கும் ஊழியக்காருக்கும் நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஊழியம் உம்முடையது ஆண்டவரே, நீர் அழைத்த அழைப்பு உண்மை உள்ளது ஆண்டவரே. அதற்கு தான் ஆண்டவரே இந்த நாளில் அப்படியா இந்த ஊழியத்தை வளர செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக கொடாக்கொடி நன்றி ராஜா. அது மாத்திரம் இல்லைப்பா கர்த்தாவே, இந்த ஊழியத்தை வளர்த்து வந்த எங்கள் ஊழியக்கார குடும்பத்துக்கு இயேசு நாமத்தினால் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லை இயேசப்பா, இது இந்த வேலையில் இன்றைக்கு நடக்கிறதுன்னு இந்த ஆராதனை முழுவதுமாயும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. கர்த்தர் தாமே 6 முதல் முடி வரை எங்களை ஆசீர்வதித்து தரம்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. பாடுகிற பாடல்களை கர்த்தரை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு ஒவ்வொருக்கும் ஆண்டவரே அப்பா பிரோஜனமாக இருக்கும்படியாக வருகிற ஊழியக்காரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஊழியக்காரை கொண்டு பேசுகிற தேவதாசரை மூடி மறைத்து அவர் பேசுகிற அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உமது வார்த்தை ஆண்டவர் கேட்கிறவர்கள் அப்பா, இங்கே சேர்களில் உட்கார்ந்து கேட்கிறவர்கள், வீடுகளில் இருந்து கேட்கிறவர்களுக்கு ஆண்டவரே உமது வார்த்தை பலத்த கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு இருதயங்களோடு கர்த்தர் பேசுவீராக ஆண்டவரே. இந்த கூட்டம் நாங்கள் எதற்காக வைக்கிறோம் ஆண்டவரே? ஒரு ஆத்மாவை அழிந்து பாதாளத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் உம்மை ஏற்றுக்கொண்டு அப்பா உமது நாமத்தை பறைசாற்ற உமக்கென்று வாழ கர்த்தாவே இந்த நாளில் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படியா இந்த நாளில் உமது வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை எடுத்து போடுவீராக, கடன் பிரச்சனைகளை எடுத்து போடுவீராக. இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளம்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தினால இந்த பகுதிக்கு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறப்பா. அப்பா, யாரெல்லாம் சமாதானம் இல்லாத இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் சமாதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே இந்த நாளில் அந்த கடன்களை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறப்பா. அப்பா, மாந்திரகம் மந்திரத்தினால கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவர் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து உமது வார்த்தை மூலம் அந்த பிள்ளைகளை கட்டுகளை அழுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே தேவ வார்த்தை அப்பா ஒரு அற்புதம் அதிசயம் இந்த பகுதியில் நடந்த ஆண்டவர் உமக்கு சாட்சி உள்ள ஜீவமாய் ஒவ்வொரு பிள்ளைகளை நிற்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படியாய் கர்த்தர் தாமே உமது வார்த்தை ஆண்டவரே இந்த பகுதி மக்களுக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. அநேக சாட்சிகளை எழுப்பி தாங்க, அநேக சாட்சிகளை கர்த்தர் இந்த நாளிலே எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. வீடுகளில் இருந்து உட்கார்ந்து கேட்கிற பிள்ளைகளுக்கும் இது பெரிய ஆசீர்வாதமாக இருக்க அப்பா வந்து எங்கள் ஊழியக்காரர்கிட்ட சொல்லணும், இந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை தொட்டது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லத்தக்கதான கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. அப்படியா பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாங்க. துதி ஆராதனை தேவ பிரசன்னம் இறங்கட்டும். முது பிரசன்னம் இந்த பகுதி முழுவதும் மூடி மறைத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறப்பா. தடைகளெல்லாம் உடைத்து போட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. முத ஷெக்கனா மகிமை இந்த பகுதியில் இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். கேட்கிற காதுகள் செவிகள் எல்லாம் கர்த்தாவே ஒரு உணர்வடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவ பிரசன்னத்தால் வந்திருக்கிற பிள்ளைகளையும் அப்பா இந்த பகுதியில் உள்ள மக்களையும் கர்த்தர் தொடம்படியாக ஜெபிக்கிறப்பா. அப்பா ஆவியானோர் தாமே ஒவ்வொரு காரியங்களும் அப்பா தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தடைப்பட்ட பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வருவீராக. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மேம்படுத்துவோம். நல்லவரே
இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே. இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர் என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர் என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி. Praise God. Praise God. உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, திருப்தியாக்கியே நிதம் நடத்தினே, திருப்தியாக்கியே நிதம் நடத்தினே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி. இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்று மறவேனே. நன்றி இயேசுவே என்று மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர் என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர் என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்திலே நம்மத்திலே செய்து கொண்டிருக்கிறார். 4 பேராய் தொடங்கின இந்த ஊழியம் இன்று 60, 70, 100ஆக கர்த்தர் வர்த்திக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார்.